வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. நிறையா பேர் இல்லுஸ்ட்ரேட்டரில் பிகினர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீக்லி அட்லீஸ்ட் 3 கிளாஸஸாவது போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது இல்லுஸ்ட்ரேட்டர்னால் என்ன, ராஸ்டருக்கும் வெக்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இல்லுஸ்ட்ரேட்டரில் ஒர்க் ஸ்பேஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அண்ட் நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் இல்லுஸ்ட்ரேட்டரில் பிகினராக இருந்தீங்கன்னா எந்த கிளாஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல்ல பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு Adobe Illustrator அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் எல்லாமே கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர் தான். பட் ஒவ்வொன்றும் ஒன்று பேஸ் பண்ணி இருக்கும். ஃபோட்டோஷாப் அப்படின்றது ராஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர், இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்றது வெக்டார் பேஸ்டு சாஃப்ட்வேர். இல்லுஸ்ட்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த வெக்டார் கிராஃபிக்ஸ் எப்படி உருவாக்கப்படும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸு, லைன்ஸு, ஷேப்ஸு, கர்வ்ஸு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஒரு வெக்டார் இமேஜ் கிரியேட் பண்ணுறோம். பட் நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற இமேஜ் ஆகட்டும், ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணி போட்டு யூஸ் பண்ணுற இமேஜ் ஆகட்டும், இது எல்லாமே பிக்சல் பேஸ்டு தான். ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் பிகினர் கிளாஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கிளாஸ் 1 செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெக்டாருக்கும் ராஸ்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஸோ இதை இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க, இதை ஃபோட்டோஷாப் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. வெக்டார் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸு, லைன்ஸு இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இது என்ன தான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் பிக்சல் கொஞ்சம் கூட உடஞ்சிருக்காது, எல்லாமே பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இந்த இமேஜை நீங்கள் எவ்வளோ நாளும் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நீங்கள் ஜூம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பிக்சல் சுத்தமாக உடையவே. ஸோ இதுதான் வெக்டாரோட மேஜர் அட்வான்டேஜ். ராஸ்டரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நமக்கு இந்த எட்ஜிலலாம் பிக்சல் பாருங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு வெக்டார் இமேஜை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் போட்டால் கூட அது ராஸ்டர் இமேஜாக கன்வெர்ட் ஆகிடும். பட் ஒரு ராஸ்டர் இமேஜை ட்ராக் பண்ணி வெக்டாரில் போட்டிங்கன்னா அது வெக்டாராக கன்வெர்ட் ஆகாது, ராஸ்டராக தான் இருக்கும். இப்போ இந்த இமேஜ் நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், எல்லாமே நம்ம வெக்டாரே யூஸ் பண்ணிடலாமே, எதுக்கு ராஸ்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி வெக்டார் கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல வெக்டார் இமேஜஸ் செமையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ டிசைன், ப்ரௌசரு, பேம்ப்ளெட்டு, டெம்ப்ளேட்டு இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வெக்டார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரிஜினல் இமேஜை ரீக்ரியேட் பண்ணுறது இதே மாதிரி எக்ஸாக்டாக ரீக்ரியேட் பண்ண முடியாது. பட் ஃபோட்டோஷாப்பில் டிஜிட்டல் பெயிண்டிங் வச்சு இதே மாதிரி எக்ஸாக்டாக பெயிண்ட் பண்ண முடியும் நம்மளால். அண்ட் இந்த மாதிரி இமேஜஸை கலர் கரெக்ஷன் பண்ணுறது, ரீடச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஃபோட்டோஷாப்பில் தான் பக்காவாக பண்ண முடியும். ஸோ ரெக்வயர்ட் பர்பஸ்க்கு 2 சாஃப்ட்வேரையுமே மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெக்டாருக்கும் ராஸ்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபைல், எடிட், ஆப்ஜெக்ட் இது எல்லாமே சேர்த்து மெனு பார் அண்ட் சைடில் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து டூல் பார். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு வெர்ஷன்ஸில் ஒவ்வொரு டூல் கிட்ட கொண்டு போனாலே அந்த டூலோட பர்பஸ் என்ன அப்படின்றது அதுவே ட்ரா பண்ணி காமிக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூல் பாரில் லெஃப்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் பாராக மாறிடும். அண்ட் அகைன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு 2 காலமாக வந்துடும் டூல்ஸ் எல்லாமே. ஸோ மெனூஸை மேலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டூல்ஸை லெஃப்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸோட ஆப்ஷன்ஸ் ஆர் நமக்கு தேவையான அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரைட் சைடில் இங்கே நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் பேனல் டாக். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், வேணுன்ற இடத்துல எடுத்துக்கலாம் அண்ட் வேணுன்ற இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் ரைட் சைடில் இருக்க பேனல்ஸ்லாம் உங்களோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த டூல் பாரையும் நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி இந்த சைடில் கூட இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லுஸ்ட்ரேட்டரில் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டாகவே நமக்கு ஒர்க் ஸ்பேஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் போனீங்கன்னா சைடில் ஆட்டோமேஷன், எசென்ஷியல்ஸ், கிளாசிக், லேஅவுட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெயிண்டிங் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு பெயிண்டிங்க்கு தேவையான எல்லாமே வந்துடும். சைடில் பார்த்தீங்கன்னா கலர், பேட்சஸ், கலர் கைடு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ், ஸ்ட்ரோக், சிம்பிள்ஸ் இந்த மாதிரி நம்ம பெயிண்டிங்க்கு தேவையான எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதே மாதிரி விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் ஆட்டோமேஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேனல் உங்களுக்கு அப்பியர் ஆகலை அப்படின்னா விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் மேலே ஆட்டோமேஷன் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ கீழே ரீசெட் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த பேனல்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேஷன்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்வாட்சஸ் இந்த மாதிரி இதுக்கு தேவையானது எல்லாமே வந்துடும். பட் உங்களுக்கு இதில் இருக்க எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, நீங்களாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ விண்டோவில் போயிட்டு கலர், நான் அதில் கலர் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இங்கே நிறையா பேனல்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுலேருந்தே நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிரேடியன்ட்டு,
அண்ட் ஸ்ட்ரோக்ஸு, ஸ்பேச்சஸ் இந்த மாதிரி எனக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே ரைட் சைடில் இங்கே கொண்டு போய் நான் இங்கே அலைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு தேவையான பேனல்ஸை மட்டும் ரைட்டில் நான் அலைன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் நியூ ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பர்பஸ்க்காக இந்த பேனல்ஸ்லாம் இங்கே அலைன் பண்ணிங்க அப்படின்றத இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ டிசைன்னு போடுறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ விண்டோவில் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸில் லேஅவுட் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம சேவ் பண்ண ஒர்க் ஸ்பேஸ் வருதான்னு பார்க்கலாம். விண்டோவில் ஒர்க் ஸ்பேஸில் மேலே பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்னலாம் வச்சுருந்தோமோ அது மட்டும்தான் வரும். இப்போ நீங்கள் லோகோ டிசைன் பண்ணும்போது இந்த ஒர்க் ஸ்பேஸை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த டைமில் நீங்கள் பேனல்ஸ்லாம் அலைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டைம் சேவிங் பர்பஸ்க்காக தான் இந்த ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. நான் எப்போவுமே காமனாக யூஸ் பண்ணுறது வந்து விண்டோவில் போய்ட்டு ஒர்க் ஸ்பேஸில் எசென்ஷியல்ஸ் கிளாசிக்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எசென்ஷியல் கிளாசிக் இருந்தப்போ டூல் பார் எடுத்து இந்த சைடில் வச்சுருந்தோம். ஸோ அதே இது அப்படியே இருக்குது. இதை ரீசெட் பண்ணணும். விண்டோவில் போய்ட்டு ஒர்க் ஸ்பேஸில் ரீசெட் எசென்ஷியல் கிளாசிக் கொடுத்தா அது அங்கங்கே போயிடும். இதில் லைப்ரரிஸ் மட்டும் நம்ம தேவையில்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தா என்னென்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கீ Ctrl+N. மேலே டேப்பில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட், சேவ்டு, மொபைல், வெப்பு, பிரிண்ட் இந்த மாதிரி இருக்கும். ரீசெண்ட் அப்படின்றது நம்ம ரீசெண்டாக என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வரும். தென் மொபைல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோனுக்கான சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இதில். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைஸில் ஓப்பன் ஆகிடும். அண்ட் அடுத்து வந்து வெப்பு, இந்த மாதிரி வெப் டிசைனுக்கு தேவையான எல்லா சைஸஸுமே இதில் இருக்கும். அண்டு பிரிண்ட்டு இதில் பார்த்திங்கன்னா A4, A3, B4 இந்த மாதிரி எல்லா சைஸுமே இருக்கும். ஸோ இந்த எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு தேவையானதாக யூஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் பிரிண்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் A4 கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரீசெட் டீட்டெயில்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா விட்த் இருக்கும். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து மெஷர்மெண்ட்ஸ். நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸில் வேணும் அப்படின்றது இன்ச்சஸில் வேணுமா இல்லை பிக்சல்ஸில் வேணுமா அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேனர்ஸ் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இன்ச்சஸில் பண்ணிக்கலாம். நார்மலான ஃப்ளையர், பேம்ப்ளெட்ஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பிக்சல் இதில் எதில் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இதை இன்ச்சஸில் வச்சுட்டேன். ஸோ சைடில் வந்து இந்த IN அப்படின்றத டெலீட் பண்ணிவிட்டு PXன்னு டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம அந்த இன்ச்சஸில் இருந்த வேல்யூவை பிக்சல்ஸில் மாற்றணும். அதனால் பாருங்கள் 0.1 இன்ச்சாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் பிக்சல்ஸ் டு இன்ச்சஸ் ஆர் சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர் அதெல்லாம் வந்து ஈஸியாக இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் வந்து உங்கள் டாக்குமெண்ட்டோட விட்த் எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படின்றத கொடுங்க. இதில் ஹைட் எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படின்றது. ஸோ டாக்குமெண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு போர்ட்ரேட்டாக இருக்கும். அது உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பாக வேணும் அப்படின்னா இந்த ஐக்கானை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்ரேட்டாக இருக்கிறது லேண்ட்ஸ்கேப்பாக க்ரியேட் ஆகும். ஹைட்டு வித் ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். தென் ஆர்ட்போர்ட் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு 1 கொடுத்துக்கோங்க. இதில் இருக்க ப்ளீட் அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படாது. ஸோ இதை நான் அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் கீழே கலர் மோட் வந்து CMYK, RGB 2 இருக்கும். நீங்கள் வெக்டாரில் பண்ணுறீங்கன்னா CMYKவே யூஸ் பண்ணிக்கலாம். ராஸ்டர் இமேஜ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட PPI வந்து 300ஆகவே இருக்கட்டும். இப்போ இதில் வேல்யூ வந்து நம்ம 0.1லாம் மாற்றிட்டோம். ஸோ அதனால் அகைன் வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு A4 அகைன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டாக்குமெண்ட்டோட செட்டப்பை அகைன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா மேலே டாக்குமெண்ட் செட்டப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இருக்கும். அப்படி இல்லைனா ஃபைலில் போயிட்டு டாக்குமெண்ட் செட்டப் Alt+Ctrl+P இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மில்லிமீட்டர் வேணுமா சென்டிமீட்டர் வேணுமா அப்படின்றத இங்கே மாற்றிக்கலாம். தென் எடிட் ஆர்ட்போர்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஆப்ஷன் வந்துடும். ஸோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஆர்ட்போர்ட் சைஸை வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து ஆர்ட்போர்ட். இதில் என்னென்னலாம் வச்சுருக்கோமோ அதை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அண்ட் வெளியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பேஸ்ட் போர்ட். ஸோ நமக்கு ப்ராஜெக்டில் இப்போதைக்கு தேவையில்லாமல் பட் ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்னா நம்ம இந்த பேஸ்ட் போர்டில் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் பிரிண்ட் கொடுக்கும்போது ஆர்ட்போர்டில் இருக்கிறது மட்டும் கொடுத்திங்கன்னா ஆர்ட்போர்டில் இருக்கிறது மட்டும்தான் ஷோ ஆகும், வெளியில் இருக்கிறது ஷோ ஆகாது. இந்த மாதிரி ஆர்ட்போர்ட் செலக்ட் ஆகிருக்கப்போ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து நியூ ஆர்ட்போர்ட் க்ரியேட் பண்ணுறது. ஆல்ரெடி இருக்க ஆர்ட்போர்ட் சைஸ்க்கு இன்னொரு நியூ ஆர்ட்போர்ட் க்ரியேட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஆர்ட்போர்ட் வேணாலும் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4th ஆர்ட்போர்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆர்ட்போர்டுக்கு போகணும் அப்படின்னா கீழே இருக்க இந்த ஸ்லைடர் வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கர்சர் எங்கே இருந்தாலும் ஓகே, ஸ்பேஸ் பார் ஹோல்டு பண்ணிங்கன்னா நமக்கு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரும். ஸோ இந்த ஹேண்ட் டூல் நம்ம எடுக்கிறோம். இதை வச்சு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கையில் பிடிச்சி மூவ் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி போய்க்கலாம். இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும்னா இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கு நம்ம ஒரு தடவையும் இதை கிளிக் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஸ்பேஸை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி போய்க்கலாம் ஈஸியாக. இதே மாதிரி இந்த ஆர்ட்போர்டை நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ இந்த ஆர்ட்போர்டை ஜஸ்ட் நான் இந்த மாதிரி மேலே மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஆர்ட்போர்டை இதுக்கு மேலே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு லோகோ சாம்பிள் 4 லோகோ சாம்பிள் பண்ண போகிறீங்க அப்படின்னா 4த்தையுமே பக்கத்தில் வச்சு இந்த கிளைண்ட்டு அப்படியே நீங்கள் பிரிண்ட் போட்டு காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆர்ட்போர்ட்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரே ஒரு ஆர்ட்போர்ட் போதும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலீட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே டெலீட் ஆகிடும். இது நமக்கு சென்டராக ஃபுல் ஸ்க்ரீனில் ஷோ ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு Ctrl+0 போட்டுக்கோங்க. டாக்குமெண்ட் வந்து நமக்கு ஆக்சுவல் சைஸில் ஷோ ஆகும். இந்த டாக்குமெண்ட்டை நம்ம சைடில் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி அன்சைஸாக மாற்றிட்டோம். இதாக A4 ஷீட் சைஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அதில் பார்த்த எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்கும். ஸோ எல்லா டெம்ப்ளேட்டுமே இருக்கும். A4, A3, ஐஃபோன் அண்ட் டிவி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இதில் இப்போ A4 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே A4 சைஸ்க்கு க்ராப் ஆகிடும். இப்போ வெளியில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ட்போர்ட் செலெக்ஷன் வந்து டீசெலக்ட் ஆகிடும். ஓகே கைஸ், இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸை வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். போக போக இல்லுஸ்ட்ரேட்டர் கிளாஸஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.